ரொம்ப சோஃபர் கேரக்டர் போகும்போது எப்படி ஜாலியாக நடிக்கும்போது நம்ம மைண்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி சோஃபருக்குள்ளே போகும்போது நம்ம ஒரு சின்ன டிப்ரெஷன் இருந்துகிட்டு அது இல்லாமல் இருக்கும்போது எனக்கு அந்த நான் இதனோட சேர்ந்து நடித்த எல்லாமே கொஞ்சம் டைட் கேரக்டர்ஸ். ஓகே. சிரிக்கிறதே மறந்து போய் இருக்கணும். எனக்கு இங்கே போகணுன்னு விமானம் ஏறும்போதே ஃப்ரீ ஆயிடான்ப்பா, எப்படியாவது இந்த மெட்ராஸ் ஷூட்டிங் கேன்சல் ஆயிருன்னு அங்கேயே நாளைக்கு. அதே மாதிரி அவர் இங்கே பாம்பு சட்டை உரிக்கிற மாதிரி உரிச்சிட்டு வந்துடுவார். இங்கே வந்து நடிகன் ஹீரோன்னா குறைஞ்சது ஒரு 10 நாளைக்காவது மொத்தமாக கொடுத்தா தான் ஒரு ஷெட்யூல் போட முடியும். அந்த ஒரு 3 நாள் 4 நாள் இருந்தப்போ எனக்கு அந்த கேரக்டர் என்ஜாய் பண்ணுற ஒரு மூட் இருந்துச்சு. திடீர்னு வீட்டில் படுத்துட்டு ஃபேனை ஓட விட்டுட்டே என்றது என்ன கடைசி வரைக்கும் என்ன முடியாது, ஷூட்டிங் இருக்காது. ஓகே. திடீர்னு வந்தா எல்லாம் மொத்தமாக வந்து நிற்கும். ஆமா ஆமா. அதனால எங்களுக்கு இது வாழ்க்கை பழகிடுச்சு. ரொம்ப நாளாச்சு எனக்கு இந்த மாதிரி இந்த ஃப்ரீ மீட்டர் நடிச்சு. இல்லைன்னா அவங்க போனோன்னு அப்படியே என்னதான்டா சொல்றேன் இப்படி ஆரம்பிக்க. சார் இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டிஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ டியூவல் பர்சனாலிட்டினே சொல்லலாம் சார். இப்போ கனி சார்லாம் ஒரு சூப்பர் டிரெக்டர்னு தெரியும். ரீசெண்ட் டேஸில் அவரோட நல்ல படங்கள் பார்த்துட்டு ஒரு நல்ல ஆக்டராகவும் நம்மளுக்கு தெரிகிறார். அந்த தருணத்தில் பீங் டிரெக்டர் நீங்கள் வந்து ஒரு இன்னொரு டிரெக்டர் கிட்ட எனக்கு இப்படி தான் வேணுன்றப்போ அவங்களோட சஜஷன்ஸ் நிறைய இருக்கலாம். நந்தாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்காம கனி சாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த கதை பார்க்கறதுக்கான நிறைய சான்சஸ் இல்லாம இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இடையூறு மன்னிக்கணும். இது அண்ணாச்சி பழம், பாரதி ராஜாங்கிற பலாப்பழம் இந்த படத்துல அது நான் அப்புறமா வரலாம்னு நினைச்சேன் நானு. சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப சொன்ன மாதிரி சரிங்க சார், ஒரே பழக்கடையா இருந்திருக்கு சார். அது நடுவுல நீங்க பூரா பழம் பெரும் தான். இவர் மட்டும் யாரு எலுமிச்சை பழம் கூட கிடையாது. பெரும் அண்ணன் தம்பி நான் வந்து நான் இழந்த பழம். அதே மாதிரி அவர் இங்க பாம்பு சட்டை உரிக்கிற மாதிரி உரிச்சிட்டு வந்துடுவார். நடிக்க வந்தா நடிகன். அந்த தலையீடெல்லாம் இப்ப இருக்கிற பெரும்பாலும் டைரக்டர்ஸ் எல்லாம் நடிக்கிறாங்கல்ல, விஜய் சூர்யாவாகட்டும் சுந்தர்சி ஆகட்டும், அவங்க அந்த வேலையதான் பார்ப்பாங்க. அதுதான் அவங்கள 2 தளத்திலும் நல்லா இயங்க வைக்கும். அது ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி சார் உங்களோட கதையோட தேர்வுகளும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நாங்க வந்து களவாணியா இருந்தாலும் சரி, சென்னை 28 ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான நிறைய டிஃப்ரெண்டான ஜானர்ஸ்ல, ஆனா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஏதாவது 2K இருந்தாலும் சரி 90s இருந்தாலும் சரி உங்களை மாதிரியான ஒரு கேரக்டர் எங்க கூடவே டிராவல் ஆகுற மாதிரி தான் ஒரு பர்சனாலிட்டியா தான் நீங்க இருந்திருக்கீங்க. இந்த படம் நீங்க சூஸ் பண்றதுக்கான எனக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லணும் நான். ஏன்னா இது மாதிரி சமுத்திரக்கனி ஹீரோ நடிக்கிறாரு, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். ஓகே. சரி நான் நினைப்பேன் இப்போ தான் ப்ராஜெக்ட் போகும். சரி கனி தெலுங்குல பயங்கர பிஸியாக இருக்கார். ஸோ அவர் ஹீரோன்னா குறைஞ்சது ஒரு 10 நாளைக்காவது மொத்தமாக கொடுத்தா தான் ஒரு ஷெட்யூல் போட முடியும். ஆமாம். ஒரு 10 days அவர் மற்ற காம்பினேஷன் சேர்த்தா ஒரு 20 days போனால் தான் போக்குவரத்து செலவு எந்த ஊருக்கு போனாலும் 10 லட்ச ரூபா வரும். ஒரு 1 way 10 20 லட்ச ரூபா நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் கொடுத்தாகணும். கண்டிப்பாக. ஸோ 20 நாள் ஒர்க் பண்ணா தான் நமக்கு அந்த செலவு ஒர்க் அவுட் ஆகும். அதனால நான் நினச்சேன் எப்படி தான் கனி உடனே கிளம்பி டப்புன்னு பார்த்தா திடீர்னு ஒரு அண்ணே நீங்கள் நாளைக்கு வர்றீங்க, நாளான்னைக்கு போகிறீங்க. அன்னைக்கு பார்த்து என்னை ஒரு காலேஜில் எனக்கு தெரியாது நம்ம ஷூட்டிங் அங்கே ஆரம்பிக்க போகணும். அதில் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தவிர்க்க முடியாத ஒருத்தர் வாங்கன்ட்டார். ஓகே. சொல்ல முடியல, பெருந்தலைகள்கிட்ட போய் பதில் சொல்ல முடியல. 5ஆம் தேதி வந்துருங்கன்னு வச்சுட்டாங்க. போனவங்க இருக்கியான்னு கூட சொல்லலை. இங்கே நெருப்பாக போயிட்டுருக்கு. ஒரு 2 நாள் மிஸ் ஆனாலும் பிரச்சனை. நான் மூணாறுலேருந்து கடான்னு ராத்திரி பூரா பயண போட்டு இங்கே மெட்ராஸுக்கு 10 மைல் கல் வரைக்கும் வந்துட்டு பலவடிக்கு அந்த ஃபங்க்ஷனை விட்டு இங்கேருந்து போகும்போது இந்த கேரக்டரை என்ஜாய் பண்ணுறதுக்கு நாங்கள் இருந்திருந்து தவிக்கிறேன். எனக்கு மாட்டினது பூரா போயிட்டு வரேன். நடுவில் ஜிகர்தண்டா பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிகர்தண்டா அந்த கன்னட படம் எல்லாம் மாட்டிச்சு. சாயங்காலம் 7 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி நைட் 1 மணிக்கு போயிட்டு காலையில் நடிச்சுட்டு இன்னும் ஒரு 4 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சிருங்க. நம்ம 2 மணிக்கே கேட்டு நாங்கள் கிளம்புனா தான் 7 மணி ஃப்ளைட்டை பிடிக்கும். அப்போ நீங்கள் எப்போ தான் தூங்குனீங்க? காரில் ஏறினா டிரைவர் ஓட்டுவார், ஃப்ளைட்டில் ஏறினா பைலட் ஓட்டுவார். நமக்கு என்ன வேலை இருக்குது, ஏறி தூங்குறதானே. அதனால் எனக்கு இன்னமும் அந்த ஒரு 3 நாள் 4 நாள் இருந்தப்போ எனக்கு அந்த கேரக்டர் என்ஜாய் பண்ணுற ஒரு மூட் இருந்துச்சு. ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கேரக்டர். பட் சார் நீங்க நிறைய டிராபிக் படத்துல ஹார்ட் எடுத்துட்டு போவாங்க. ஆமா ஆமா. அந்த மாதிரி இவர் சென்னையில் ஒரு நாள்ல அந்த ஒரு ஹார்ட் வச்சு கூட்டிட்டு போனார் மூணாருக்கு. குமளிக்கு அப்படித்தான் தூக்கிட்டு நடிக்க வச்சோம். சார் நிறைய படங்கள் பண்ணியாச்சு, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. பட் ஆனாலும் அந்த ஆக்டிங் மேல இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டும் அந்த தாகம் அது என்னைக்குமே குறையாத ஒரு பர்சனாலிட்டியா தான் நாங்கள் உங்களை பார்க்குறப்ப அந்த எனர்ஜி வயசுல இதுக்கு தானே ஆசைப்பட்டோம். அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. பிஸினா என்ன சினிமாவில் என்ன மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு திடீர்னு வீட்டில் படுத்துட்டு ஃபேனை ஓட விட்டுட்டே என்றது என்ன கடைசி வரைக்கும் என்ன முடியாது, ஷூட்டிங் இருக்காது. ஓகே. திடீர்னு வந்தா எல்லாம் மொத்தமாக வந்து நிற்கும். ஆமா ஆமா. அதனால எங்களுக்கு இது வாழ்க்கை பழகிடுச்சு. என்னன்னா இப்போ ஒரு குமளி மாதிரி இடத்துக்கு போகும்போது அந்த ஃபுட்டு, அந்த ஊர், இந்த கேரக்டர், அந்த ஆம்பியன்ஸ் பூரா ரொம்ப சுவையான ஒரு அட்மாஸ்பியர்.
அதை ஸ்டே பண்ணியிருந்தா ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும். இந்த மனநிலை வந்து அந்த கேரக்டருக்கு பிரதிபலிக்கும். இந்த அங்கேயும் அங்கேயும் ஓடுறது இருக்குல்ல, எனக்கு வருமானம் தான், ஆனால் அதில் ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியோடய வேலை செய்யணும். ஓகே, அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டராக இருந்ததுனாலையும் இந்த சினிமாவோட பிரச்சனை புரிஞ்சதுனாலையும் என்னை பற்றியும் ஓரளவுக்கு பர்சனலாக இந்த மாதிரி கமிட்மெண்ட் ஓட மாட்டோம்னு தெரிஞ்சதுனாலையும் எனக்கு வந்து இந்த கதாபாத்திரம் வந்து அதாவது காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு கேரக்டராக ப்ளே ஆகும். ரொம்ப நாளாச்சு எனக்கு இந்த மாதிரி இந்த ஃப்ரீ மீட்டரில் நடிச்சு. இல்லைன்னா அவங்க போனோன்னு அப்படியே என்னதான்டா சொல்கிறேன் இப்படி ஆரம்பிக்க. அது ரொம்ப சோஃபர் கேரக்டர் படும்போது எப்படி ஜாலியாக நடிக்கும்போது நம்ம மைண்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி சோஃபருக்குள்ளே போகும்போது நம்ம ஒரு சின்ன டிப்ரெஷன் இருந்துகிட்டு அது இல்லாமல் இருக்கும்போது எனக்கு நான் இதனோட சேர்ந்து நடிச்ச எல்லாமே கொஞ்சம் டைட் கேரக்டர்ஸ். ஓகே, சிரிக்கிறதே மறந்து போய் இருக்கணும். எனக்கு இங்கே போகணுன்னு விமானம் ஏறும்போதே ஃப்ரீ ஆயிடும். அப்பா எப்படியாவது இந்த மெட்ராஸ் ஷூட்டிங் கேன்சல் ஆயிருன்னு அங்கேயே நாளைக்கு வந்துடா. அது மாதிரி ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு இன்னசென்ஸு, சாதாரணமான ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட மனநிலை, அந்த குழந்தைங்களுடைய வளர்ப்பு, சுற்றுச்சூழல், அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்கும் தன்னுடைய கதாபாத்திரம் வச்சுக்கிறதுக்குன்னு ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சு ஒரு ஸ்க்ரீன்ல வந்து ஒரு டைட்டாக வரும். இங்கே கொஞ்சம் நேரம், அங்கே கொஞ்சம் நேரம், அங்கே கொஞ்சம் நேரம்னு ஒரு ஜேர்னி. இப்போ சொன்னார் இல்லையா, ஒரு ஆட்டோ டிரைவர் எடுத்துகிட்டு வந்தார், இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கிறதெல்லாம் செய்திகளாக்கித்தான் இந்த அறத்தை வலியுறுத்தணுமாங்கிற கேள்வியோட ஒரு இதில் இருக்குது இன்றைய உலகம். அது செய்தியால் இருக்குது. அவரை பாராட்டுறான். ஒருத்தர் ஒப்படைச்சா ஆஹா அருமைங்க அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு வந்துருச்சு உலகத்தினுடைய பழக்க வழக்கம்.